Subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து புனித ஜெபமாலை அன்னையினுடைய விழாவை நினைவு கூறுகின்றோம். ஜெபமாலையை நாம் கையில் எடுக்கின்ற பொழுது நமக்கு பல்வேறு ஆசீர்வாதங்கள் அபரிவிதமாக கிடைக்கின்றன என்பதை நம்முடைய வாழ்வில் நாம் உணர்ந்திருக்கக்கூடும். எனவே இன்று நாம் நினைவு கூறுகின்ற இந்த ஜெபமாலை அன்னை ஒவ்வொரு நாளும் நாம் இந்த ஜெபமாலை கையில் எடுப்பதன் வழியாக நம் கையில் இருக்கின்ற இந்த ஜெபமாலை அலங்கார பொருட்களாகவோ பாதுகாப்பின் பொருளாகவோ நம்மிடம் இல்லாமல் இந்த ஜெபமாலை நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக அன்னையின் அன்பினை இந்த ஜெபமாலை ஜெபிப்பதன் வழியாக நாம் பெற்றுக்கொள்ள தேவையான அருளுக்காக தொடர்ந்து இக்கல்வாரி பலியில் இணைந்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருளை எங்கள் மனங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகின்றோம். உம் திருமகன் கிறிஸ்து மனிதரானதை வானதுதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சி பெற நீர் எங்களை அழைத்து செல்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற
எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் யோனான் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, வசனங்கள் 1 முதல் 10 முடிய. இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டு இறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுவதும் பறைசாற்றச் செய்தான். இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது, எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்கக்கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடும் செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனத்தை மாற்றிக்கொள்வார். அவரது கடும் சினமும் தனியும், நமக்கு அழிவு வராது. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 130. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீர் என் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? ஆண்டவரே, நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு
அதை கடைபிடிப்போம். பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 10 இறை சொற்றொடர்கள் 38 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் ஓர் ஊருக்கு சென்றார். அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டாள். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய வார்த்தை வழிபாடு முழுவதுமே நாம் இறை வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டும் என்பதை நமக்கு மிக தெளிவாக எடுத்து கூறுகின்றது. இறை வார்த்தையை கேட்கவும் அதன்படி நடக்கவும் நாம் செய்கிற பொழுது ஆண்டவர் நமக்கு பல்வேறு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் என்பதை இன்றைய 2 வாசகங்களும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. இறை இயேசுவில் பிரியமானவர்களை, இப்படி இந்த இறை வார்த்தையானது நம்முடைய வாழ்வில் பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் காண்பதற்கு நமக்கு பல்வேறு வகையில் உதவுகின்றன என்றால் அது மிகையாகாது. காரணம், பேதுரு எழுதிய முதல் திருமுகம் 1வது இயல் 23வது இறைவார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, நாம் இந்த வார்த்தையினால் புது பிறப்பு அடைந்துள்ளோம் என்று. நீங்கள் அழியக்கூடிய வித்தினால் அல்ல, மாறாக உயிருள்ளதும் நிலைத்திருப்பதுமான அழியா வித்தாகிய கடவுளின் வார்த்தையால் புது பிறப்பு அடைந்திருக்கிறீர்கள் என்று நம்ம கூறுகிறது இயேசுவில் பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட அந்த இறைவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு மரியாள் ஆண்டவருடைய காலடியில் அமர்ந்து அவரோடு அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு வார்த்தையையும் கவனிப்பவராக இருக்கிறார் என்று நற்செய்தி நமக்கு எடுத்து கூறுகிறது இயேசுவில் பிரியமானவர்களே. நமக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்குமே மற்ற அனைத்து காரியங்களுமே 2ஆம் பட்சம்தான். நாம் முதலில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இந்த இறை வார்த்தைக்கு என்பதை மரியா வழியாக ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார் இயேசுவில் பிரியமானவர்களே. அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் யாரெல்லாம் இந்த இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து, இதோ இறைவாக்கினர் கடவுளின் செய்தியை அறிவித்தார், யோனா இறைவாக்கினர் அறிவித்த அந்த செய்தியை கேட்டு நினிவே மக்கள் தங்களை தூய்மைப்படுத்துவதற்காக நோன்பு இருந்து சாக்குடை உடுத்தி சாம்பலில் அமர்ந்து அரசன் முதல் ஆண்டி வரை தங்களை கடவுளுக்கு எதிரான அந்த வழியிலிருந்து திருப்பி கடவுளுடைய இரக்கத்தை பெறுவதற்காக கடவுளுடைய வார்த்தையாகிய அந்த இறைவாக்கினர் வழியாக சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கள் நம்பினார்கள், அவர்கள் அதை வாழ்வாக்கினார்கள். எனவே நினிவே நகரம் அழிக்கப்படாமல் காக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம்.
ஆமரை இயேசுவில் பிரியமானவர்களே, விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தை ஒளியவே மாட்டா என மத்தேயு நற்செய்தி 24:35 நமக்கு ஆண்டவர் கூறுகிறாரே. அப்படி என்றால் அந்த அழியாத வார்த்தைக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இன்றைய நாளில் நமக்கு உணர்த்துகிறார். இதோ மரியா இறைவார்த்தையை கேட்டார், நினிவே மக்கள் இறைவார்த்தையை வாழ்வாக்கினார்கள். இவர்கள் இருவருமே வாழ்வு பெற்றவர்களாக மாறிவிட்டார்கள். இன்று உங்களுக்கும் எனக்கும் இந்த இறைவார்த்தை கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த இறைவார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் எடுத்து வாசிக்கின்றோமா? அந்த இறைவார்த்தை நமக்கு என்ன சொல்லி தருகிறது? இன்றைய நாளில் நான் எப்படி என்னுடைய வாழ்வை நகர்த்த வேண்டும்? உண்மையிலேயே இந்த இறைவார்த்தையின் வழியில் நான் நடக்கின்ற பொழுது நான் ஆண்டவரை நெருங்கி பின்பற்ற முடியும் என்பதை இந்த இறைவார்த்தை பல வழிகளில் நமக்கு கற்றுத்தருகிறது. இயேசுவில் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட இறைவார்த்தைக்கு நாம் அனுதினமும் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என நமது மனச்சான்றை நாம் கேட்டு பார்க்க இன்றைய நாளில் அழைக்கப்படுகிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, இந்த கடவுளுடைய வார்த்தையானது உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி ஊடுருவுகிறது, எலும்பு மூட்டையும் மச்சையும் அவ்வாறே ஊடுருவுகிறது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது என எபிரேயருக்கு எழுதப்பட்ட புத்தகம் 4:12 ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட வார்த்தை நம்முடைய வாழ்வை செதுக்குவதற்கு, நம்முடைய வாழ்வை நேராக்குவதற்கு, நம்முடைய வாழ்வை சீராக்குவதற்கு நமக்கு பல வகைகளில் உதவுகின்றன என்பதை இந்த இறை வார்த்தைகள் எல்லாம் நமக்கு கற்றுத்தருகின்றன. அப்படிப்பட்ட இறை வார்த்தையை நாளும் வாசிப்போம். அதை வாசித்ததை நினிவே மக்கள் போல வாழ்வாக்குவோம். வாழ்வாக்கி கடவுளுடைய இரக்கத்தையும் அருளையும் பெற்ற மக்களாக நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஆண்டவரை நெருங்கி பின்பற்றி அவருக்கு சான்று பகர்கின்ற பிள்ளைகளாக வாழ தேவையான அருளுக்காக தொடர்ந்து இக்கல்வாரி பலியில் இணைவோம். இறையாசிர் பெறுவோம். ஆமேன். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். ஒரே திருமகனின் மறை நிகழ்வுகளை நிறைவு கூறுவதன் வழியாக அவருடைய வாக்குறுதிகளுக்கு தகுதியுடையவோர் ஆவுமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்ததால் உமது இரக்க பெருக்க எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதரின் அணிகள் வழிபடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது
திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரபருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய வார்த்தை நமக்கு வாழ்வு தருகிறது என்பதையும், இந்த வார்த்தையை கேட்டு இதன்படி நடக்கிற ஒவ்வொருவரும் வாழ்வடைவர் என்பதையும் நமக்கு இன்றைய நாளில் இந்த இறை வார்த்தையை கடைபிடிக்க அழைக்கும் அன்பு இறைவன் இவரே. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நீங்களும் நானும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும்.
எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, இவர்கள் அடையாளத்தில் உம் திருமகனின் இறப்பையும் உயிர்ப்பையும் நாங்கள் அறிக்கையிடுகின்றோம். அதனால் அவருடைய பாடுகளில் நாங்கள் பங்கேற்று அவருடைய ஆறுதலிலும் ஆட்சியிலும் பங்கு பெற தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இறைவார்த்தையை வாசித்து அதனாலும் வாழ்வாக்க சென்று வாருங்கள், வாழ்வின் வழி தொடர்கின்றது. மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். Subscribe our KC Trichy YouTube channel. Like, share and comment.